நான் பெரும்பாலும் உங்க வீடியோக்கள பார்க்கும் பொழுது, குர்ஆன், ஹதீஸ் இத தாண்டி நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா, நைட்டு தூங்குங்க. எல்லாருமே நைட்டு தூங்கிர்றோம். நான் கூட 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிச்சுருவேன் சார். 8 மணி நேரம் ஸ்லீப் கிடைச்சிருது. என்ன நீங்க தூங்கணும், எப்படி தூங்கணும்னு சார் சொல்றீங்க? அதாவது நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். தூக்கம்ன்ற தமிழ் வார்த்தைக்கு தூண்டும் இயக்கம்னு பேரு. உறக்கம் அப்படின்ற வார்த்தைக்கு ஊறும் இயக்கம்னு பேரு. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாரி 8 மணி நேரம் எப்ப வேணாலும் தூங்கலாம்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, குர்ஆன்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்பொழுது, இரவை இளைப்பாறுதலாக ஆக்கியிருக்கிறோம்னு சொல்றான் அல்லாஹ். பகலை வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலம் ஆக்கியிருக்கிறோம்னு சொல்றான். இந்த இரவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, செல்கின்ற இரவின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். அதே நேரத்தில் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் சத்தியமாகன்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இருளிலிருந்து பகலை நாம் கலற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனால் அதை அறியாமல் இவர்கள் ஆழ்ந்த இருளுக்கு